friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல ருமாலி ரொட்டி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப மெல்லிசா அவ்ளோ சாஃப்ட்டா இருக்கும். இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மாவு தயார் பண்ணிரணும். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல்ல 2 கப் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இது வந்து 250 கிராம். அப்படி இல்லனா 1 கப் மைதா மாவும் 1 கப் கோதுமை மாவும் நம்ம சேர்க்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் போல உப்பு சேர்த்துட்டு ஒரு வாட்டி நம்ம கலந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமா பால் சேர்த்து நம்ம வந்து நல்லா கலந்து வைக்கணும். இது வந்து காய்ச்சின பாலை ஆற வச்சு எடுத்துர்க்கேன். கிட்டத்தட்ட 3/4 கப் போல நமக்கு தேவைப்படும். ரொம்ப திக்கா இருக்க கூடாது. கொஞ்சம் சாஃப்ட்டா நம்ம கலந்து வைக்கணும். இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து வந்ததும் இதுல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் போல நம்ம பிசைஞ்சு வச்சிரலாம். நம்ம சேர்த்த எண்ணெய் எல்லாம் உள்ள போய் நல்லா சாஃப்ட்டா வரும். ரொம்ப கெட்டியா இருக்க கூடாது. கொஞ்சம் சாஃப்ட்டா தான் இருக்கணும் இதுக்கு மாவு. இப்போ இதுல கொஞ்சமா எண்ணெய் மேலே தேய்ச்சிட்டு மூடி வச்சிட்டு ஒரு 20 ல இருந்து 30 நிமிஷம் போல அப்படியே இருக்கட்டும். மாவு ஊறி ரெடியா இருக்கு. இப்போ இத வந்து 10ஆ பிரிச்சிட்டு நம்ம வந்து விரிக்க ஆரம்பிச்சிடலாம். இத வந்து நம்ம 10ஆ பிரிக்கிறப்போ கரெக்ட் சைஸ்ல வரும். 10ஆ பிரிச்சிட்டு மீதியை மூடி வச்சுக்கோங்க. மேலேயும் கீழேயும் நல்லா மாவு தேய்ச்சிட்டு ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் சின்னதா நம்ம விரிக்கணும். இந்த மாதிரி சின்னதா ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாத்தையும் விரிச்சு வச்சிடலாம். விரிச்சதுக்கு அப்புறமா இதுல இருந்து ஒன்று எடுத்துட்டு கொஞ்சமா எண்ணெயை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கு அப்புறமா மறுபடியும் கொஞ்சம் மைதா மாவு அப்படியே நம்ம வந்து தூவிக்கலாம். அடுத்து இன்னொரு ஷீட் எடுத்துட்டு வச்சுட்டு நம்ம வந்து விரிக்க ஆரம்பிக்கணும். இப்போ வந்து ரொம்ப மெல்லிசா விரிக்கணும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ மெல்லிசா விரிக்கிறோமோ அந்த அளவுக்கு ருமாலி ரொட்டி நல்லா மெல்லிசா சூப்பராக வரும். எப்பயாச்சும் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக மாவு தேய்ச்சிக்கோங்க. அப்போ நம்மளால் ஈஸியாக விரிக்க முடியும். நல்லா மெல்லிசா விரிச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து சீக்கிரமாக வேகும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். கடையில் வாங்குற மாதிரி இருக்கும். விரிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம சுட ஆரம்பிச்சிடலாம். கல் வந்து கொஞ்சம் சூடாக இருக்கணும். அப்போ தான் நல்லா வரும். கல் இந்த மாதிரி நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த ஷீட் எடுத்து அப்படியே நம்ம வைக்கும்போது அழகாக வெந்து வரும். இந்த மாதிரி பபுளாக வரும். இந்த மாதிரி நல்லா வந்ததுக்கப்புறமா இதை வந்து நம்ம திருப்பி போட்டுடலாம். அவ்வளோதான். இப்போ 2 சைட்லேயும் இந்த மாதிரி கோல்டன் கலர் லைட்டாக வந்ததும் இதை எடுத்து நம்ம வெளியே வச்சிடலாம். வெளியே எடுத்ததும் இதை வந்து நம்ம பிரிச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வரும் பிரிக்கிறதுக்கு. இதை வந்து நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அது மாதிரி நம்ம வந்து மடிச்சுக்கலாம். நான் இந்த மாதிரி சிம்பிளாக மடிக்க போகிறேன். அவ்வளோதான். இதை வந்து நம்ம ஹாட் பாக்ஸில் வைக்கிறதுனால ஓகே. அப்படி இல்லைனா சூடாக இருக்கும்போதே டவல்குள்ளே வச்சுட்டு மூடிக்கோங்க. அப்போ வந்து இன்னும் சாஃப்டாகவே இருக்கும். இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா செட்டையும் போட்டு எடுத்துடலாம். கல் நல்லா சூடானதோ உள்ளே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பபிள்ஸ் எல்லாம் வந்து கீழ்ப்பக்கம் ரெடியானதோ இதை நம்ம திருப்பி போட்டுட்டு இந்த சைடும் ரெடியானதோ இதை எடுத்து நம்ம வெளியே வச்சிடலாம். அவ்வளோதான். இதை வந்து நம்ம இந்த மாதிரி கசக்குனா கூட மறுபடியும் அதே ஷேப்க்கு வந்துடும். நான் வந்து ஒன்று எடுத்து பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். அந்த லேயர்ஸ்லாம் அவ்வளோ மெல்லிஸாக நல்லா சாஃப்டாக இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி டடா, நம்மளோட ருமாலி ரொட்டியெல்லாம் ரொம்ப சூப்பராக நல்லா சாஃப்டாக தயாராகிடுச்சு. இது வந்து நல்லா ஆறுனதுக்கு அப்புறமும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.